வணக்கம் மக்களே, நான் உங்கள் தோழி. உங்கள் அன்பை வரவேற்கும் கௌசல்யா டைரி. இன்றைக்கி நம்ம நந்தியாவட்ட பூவின்களுடைய மொட்டுகளில் எவ்வளோ அழகாக ஜடை பின்னல் வரிசையில் நம்ம பூ கட்டலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் நந்தியாவட்ட பூ மொட்டுகள். அதனுடைய இதழ்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம நந்தியாவட்ட மொட்டுகளை எவ்வளோ அழகாக ஜடைப்பின்னல் வரிசையில் கட்டலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு பூ கட்டுறதுக்காக இந்த மாதிரி நூல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நூல் கலர் கலராகவும் இருக்குது. பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு அப்படின்ட்டு நிறைய விதமான கலர்கள் இருக்குது. ஃபேன்சிகளில் கிடைக்கும். இந்த ஒரு பண்டலே பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா தான். இது கட்டுறதுக்கும் ரொம்ப நூல் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப தின்னாகவும் இருக்கும். கட்டி பழகிறவங்க இந்த நூலில் கட்டி பழகுங்க. ரொம்ப நூல் அருங்காமல் ரொம்ப நமக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம எப்பவும் போல் மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி தான் 2 மொட்டுகளை எடுத்துகிட்டு நம்ம நூல் பூ பிரியாமல் இருக்க நம்ம 2 முடிச்சு அழகாக போட்டுக்கலாம். 2 முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பூ கட்டி முடிச்ச பின்னாடி பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 பூ வச்சு கட்டி முடிச்சு போட்டுட்டு பின்ன நம்ம அடுத்தடுத்து ஒரு பூ தான் வச்சு கட்ட போகிறோம். இப்போது 3வது மொட்டு வைக்கும்போது எப்போவுமே முதல் மொட்டுகளுடைய சேர்த்து தான் நம்ம முடிச்சு போடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஜடை பின்னல் வரிசை அழகாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பூ நீளமாக கட்டினா வீடியோ லாங்காக போகும். அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டி காமிக்கிறேன். அதே மாதிரி கீழ்வாக்கில் ஒரு பூ வைக்கும்போது முன்னாடி இருக்கிற காம்புடைய முடிச்சு போட்டுட்டு பின்ன மேலே இருக்கிறதோட சுற்றி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போடுங்க. இதே மாதிரி அடுத்து கீழே வைக்கும்போதும் கீழ்வாக்கில் ஒரு சுற்றிட்டு திரும்ப மேலே முதல் முட்டருடைய சேர்த்து முடிச்சு போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஜடை பின்னல் வரிசை மாடல் கிடச்சிரும். கொஞ்சம் தூரம் நீங்கள் கட்டுற வரைக்கும் இந்த 3 விரல்களால் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே கட்டுங்க. பூ நேராக வரும். கொஞ்சம் பூ நீளமாக வந்ததுக்கப்புறம் நம்ம விரலை எடுத்துகிட்டு கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஜடை பின்னல் வரும். பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான வரிசை கிடைக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு இதுதான் விசிபிளாக ரொம்ப அழகாக தெரியும். அப்படி ஒரு மொட்டுகளாக நீங்கள் வச்சு கட்டிகிட்டே வரும்போது பூ நீளமாக வரும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த நந்தியாவட்ட மலர்களில் அழகாக பூ கட்டி பழகிடலாம். ஏன்னா இந்த பூவினுடைய காம்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாகவும் தின்னாகவும் இருக்கிறதுனால ஈஸியாக கட்டிடலாம். மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் எடுத்தோன்னே கட்டுறதுக்கு வராது. இந்த பூவில் நீங்கள் கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பூ கட்ட ஈஸியாக பழகிட முடியும். இந்த வரிசை நீளமாக கட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போல்லாம் இந்த மாலை வரிசை கட்டின பூ பார்த்திங்க அப்படின்னா முழம் 250 ரூபா 300 ரூபா பக்கம் விற்கிறாங்க. உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ இந்த நந்தியாவட்ட செடிகள் இருந்துச்சு அப்படின்னா மொட்டுகளாகவே பறிச்சுட்டு நீங்கள் அழகாக கட்டி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் 2 நாளைக்கு கூட இது தாராளமாக வாடாமல் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மொட்டுகளுக்கு அழகாக கலர் கலராக பெயிண்டிங் அடித்து கூட நம்ம அழகாக கட்டலாம். குழந்தைகளுக்கு வைக்கிறதுக்கு டெக்கரேஷன் மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஜடை பின்னல் மாடல் வரிசையில் நம்ம எவ்வளோ அழகாக நந்தியாவட்ட பூவிலே கட்டலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மல்லிகைப்பூ எப்படி அழகாக கட்டலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கௌசல்யா டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.